Hi everyone, this is Vivek Anandan. Welcome to Vivek A to Z Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீனால்னாவே என்ன தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வரக்கூடிய OH குரூப்பு அட்டாச் ஆகி வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அப்படின்றது தான் ஃபீனால் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H5OH C6H5OH குரூப்பு. ஸோ ஸ்ட்ரக்சரில் தெரியும் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா C6H5OH. இதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே கார்பன். ஓகேங்களா. ஸோ 6 கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் பால்ஸ் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன், ரெட் கலர்ல இருக்கிறது ஆக்சிஜன். ஓகேங்களா. அப்ப C6H5OH இது பென்சின். இங்க ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா OH குரூப்புக்கு பதிலாக ஹைட்ரஜன் இருந்தா அது பென்சின், OH குரூப் இருந்தா அது வந்து ஃபீனால். ஓகேங்களா. இந்த ஃபீனால நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19th செஞ்சுரியில் வந்து கோல்டாரில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, பிரித்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நம்ம லேபார்ட்ரியில் ஃபீனாலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஹாலோ அரீன், செகண்ட் மெத்தட் வந்து பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட், தேர்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் டயசோனியம் சால்ட்டு, ஃபோர்த் மெத்தட் வந்து கியூமின். ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஹாலோ அரீன். ஹாலோ அரீன், ஹாலோ அப்படின்னா எதை குறிக்குது? ஹாலஜன்னு குறிக்குது இல்லைங்களா. ஹாலோன்றது ஹாலஜன் குறிக்குது. இப்போ இந்த ஹாலோ அப்படின்றது இங்கே குளோரின், அப்போ குளோரோபென்சின். குளோரோபென்சின் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர், இதுதான் வந்து குளோரினுடைய பாலு. ஸோ இதுதான் என்னது குளோரோபென்சின் அப்படின்னு சொல்றது. இந்த குளோரோபென்சின் கூட நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடை ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் அப்படின்றது இது இந்த கிரே கலர் பால், ஆக்சிஜன் OH. ஓகேங்களா. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட குளோரோபென்சினை ட்ரீட் பண்ணணும். இந்த குளோரோபென்சின்ல இருந்து, அதாவது பென்சின்ல இருந்து இந்த குளோரினை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குரூப்பு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டம். அதனால சர்டின் கண்டிஷன் வந்து கொடுக்கணும். அப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 623 கெல்வின் 300 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு குளோரின் கூட ஃபியூஸ் ஆகுது. அப்படி ஃபியூஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த குளோரினை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்றது போய் ஜாயிண்ட் ஆகிடும். சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்றது ஜாயிண்ட் ஆகிடும். சோடியம் ஃபீனாக்சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இது கூட திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ், இந்த HCl கூட திருப்பி ட்ரீட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த குளோரினும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும், இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் சாரி இந்த சோடியம் ஃபீனாக்சைடில் இருந்து சோடியமும் குளோரினும் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஓவும் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஃபீனால் கிடைச்சிது. அப்போ உங்களுக்கு குளோரோபென்சின்ல இருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? OH குரூப்பை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ். என்ன பேர்? டவுஸ் ப்ராசஸ். இந்த டவுஸ் ப்ராசஸ் மெத்தட் மூலயமா உங்களுக்கு ஃபீனாலை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுதான் என்னது ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்ல இருந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா. பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சின் இஸ் சல்ஃபனேட்டட் வித் ஓலியம். இந்த ஓலியம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சல்ஃபர் ட்ரைஆக்சைடு சேர்ந்துருக்கும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன உங்களுக்கு? சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா H2SO4 அப்படின்றது தான் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு SO3. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? ஒலியம். சரியா. இந்த ஒலியம் கூட பென்சீனை வந்து ட்ரீட் பண்ணுறோம். அப்போ பென்சீன் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? பென்சீனு ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் பென்சின் ஸ்ட்ரக்சர். இதான் என்னது? பென்சின் ஸ்ட்ரக்சர்.
ஓகேங்களா? ஸோ இது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ப்ளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, அதாவது ஒலியம் ட்ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. சல்ஃபோனிக் ஆசிட். இப்போ இதுதான் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகேவா? பென்சின்ல SO3H, SO3H. அப்போ SO3H எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க ஸ்க்ரீன்ல நமக்கு தெரியுது. சல்ஃபோனிக் ஆசிட், பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட், அதுதான் இங்கே ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். ஸோ SO3H. இந்த SO3H கூட நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லையா? ஃபாலோடு பை அசிடிஃபிகேஷன்ஸ் H+ ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் இந்த சல்ஃபோனிக் ஆசிட்ஸும் ட்ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, திரும்பவும் இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இந்த SO3H வெளியே போயிட்டு உங்களுக்கு திரும்ப என்ன ஆகுது? சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்றது திரும்ப கிடைக்கும். சோடியம் ஃபீனாக்சைடு அதெல்லாம் வந்து காமிக்கல. திருப்பியும் நீங்கள் HCl கூட ட்ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? லாஸ்ட்ல உங்களுக்கு ஃபீனால் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். திருப்பியும் நீங்கள் அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபீனால் அப்படின்றது கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பென்சின் டை அசோனியம் சால்ட். பென்சின் டை அசோனியம் சால்ட். ஸோ இந்த பென்சின் டை அசோனியம் சால்ட் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது அனிலின். எது அனிலின்? இதுதான் அனிலின். அனிலின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அனிலின், இதுதான் அனிலின். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கு? பென்சின் இருக்கு, அது கூட உங்களுக்கு NH2, Nன்றது ப்ளூ கலர் பால் தான் N, நைட்ரஜன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா H2, நம்மளுக்கு அமோனியா ஃபார்முலா என்ன தெரியும்? NH3. அதில் ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இந்த பென்சின் ரிங் வந்து என்ன ஆயிருக்கும்? அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அனிலின். அனிலின் கூட சோடியம் நைட்ரைடு, சோடியம் நைட்ரைட். இந்த சோடியம் நைட்ரைட் ஃபார்முலா என்ன? NaNO2 ப்ளஸ் HCl. இந்த NaNO2வும் HClவும் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு HNO2 நைட்ரஸ் ஆசிட் அப்படின்றது உருவாகும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அரோமேட்டிக் பிரைமரி அமைன் வித் நைட்ரஸ் ஆசிட். இந்த HNO2 இது ரெண்டும் என்னது ஜாயிண்ட் ஆகுது தான் HNO2 நைட்ரஸ் ஆசிட். இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். என்ன டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னா 0 to 5 டிகிரி செல்சியஸ். நீங்கள் எக்ஸாமில் எழுதும் பொழுது 273 to 278 கெல்வின் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ஸ். அப்போ டயசோனியம் சால்ட்டை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா அனிலின் எடுத்துக்கிட்டு சோடியம் நைட்ரைட்டும் HClலும் ஒரு வாட்டர் பாத், ஐஸ் வாட்டர் பாத்தில் வச்சு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க? மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சின் டயோசோனியம் சால்ட்டு கிடைக்கும். டை அசோனியம் சால்ட் எப்படி இருக்கும்? இப்போ பென்சின் டயோசோனியம் குளோரைடு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது பென்சின். ஓகேவா? இது டை அசோனியம். டை அசோன்றது எதை குறிக்குது? இந்த ரெண்டு நைட்ரஜனை குறிக்குது. அப்போ பென்சின் N2Cl. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து N2 + Cl- கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? N2 + Cl-. இது வந்து ஹெட்ரோலிட்டிக்கலாக உடையும் பொழுது என்ன ஆகுது? இங்கே உடஞ்சி N2 +ம் Cl- வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும் பொழுது இது நீங்கள் எப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சின் C6H5N2 + Cl- அப்படின்னது. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வார்ம் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு வாட்டர் மாலிகுல் போட்டு வாட்டரை ஆட் பண்ணி ஜஸ்ட் வார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பென்சின் டயோசோனியம் குளோரைடு உடஞ்சி இந்த N2 + Cl- போயிடும். அது Cl- என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு HCl ஃபார்ம் ஆயிடுது. HCl ஃபார்ம் ஆயிடுது. ஓகேங்களா? HCl ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா N2வா போயிடுது. இது வந்து என்னவா ஆயிடுச்சு? N2. N2 எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் N2. இது கூட என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபீனால் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அப்போ நல்லா பாருங்க, ஒரு
N2 அப்புறம் இந்த ஃபீனால் ப்ளஸ் HCl அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இப்போ பென்சின் டயசோனியம் குளோரைடு கூட வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வார்ம் பண்ணாலே என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு ஃபீனால் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூமின். இந்த கியூமின் அப்படின்றது என்ன ஸ்ட்ரக்சரு, இதுதான் கியூமின். இந்த கியூமின்ல இதை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, ஐசோப்ரோபைல் பென்சின் அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. இப்போ ஐசோப்ரோபைல் எப்படி இருக்கும், CH3 CH OH அப்புறம் CH3. இது என்ன ஸ்ட்ரக்சர் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இதுதான் என்னது, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் OHக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா பென்சின் ரிங்கு அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இதை பாருங்க, இது வந்து என்னது, நான் ஐசோப்ரோபைல் அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை காமிக்கிறேன் பாருங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். பாருங்க, இதுதான் என்னது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இங்க CH3 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 CHOH இருக்கு, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகேங்களா. இதுல இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ல இந்த ஃபீனால்ல OH எடுத்துட்டு இதை நீங்க இப்படி அட்டாச் பண்ணுங்க. அப்ப எப்படி தெரியுது ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு பென்சின் ரிங்களா, இது வந்து என்னது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப், இது CH குரூப். அப்ப இதுதான் என்னன்னு சொல்றோம், கியூமின். இதுதான் என்னது, கியூமின். இப்படி சொல்றோம் பாருங்க, CH3 CH3 இது ஒரு பென்சின் ரிங். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கியூமின். இந்த கியூமினை ஜஸ்ட் நீங்க ஓப்பன் ஸ்டேட்ல விட்டீங்க அப்படின்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் O2 கூட என்ன ஆகுது அப்படின்னா ட்ரீட் ஆகுது. அப்போ ரியாக்ஷன் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு பெராக்சைடு, ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க இருக்கு பார்த்தீங்களா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன அட்டாச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு OH குரூப்பு அட்டாச் ஆயிருக்கு, 2 OH குரூப்பு அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இது ஒரு மெத்திலு OO ஹைட்ரஜன் அப்படின்னு கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா, கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க, இன் அசிடிக் மீடியம்ல ஹைட்ராலிசிஸ் பண்றீங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா, இங்க ஒரு இது உடஞ்சிடுது, இது உடஞ்சி இது என்னவா மாறிடுது அப்படின்னா OH இங்க பாண்ட் ஃபார்மேஷன் உருவாயிடுது. இதுல இந்த ஃபீனால்ல OH குரூப், அதாவது பென்சீன்ல OH குரூப் அட்டாச் ஆயிடுது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா அசிட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. அசிட்டோன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் காமிக்கிறேன் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இதுதான் என்னது அசிட்டோன். இப்ப இந்த அசிட்டோன் பாருங்க, இது வந்து ஃபீனால், இது அசிட்டோன். ஓகேங்களா. ஸோ CH3 C டபுள் பாண்ட் O, இது வந்து என்னது ஃபீனால். இதுல பாருங்க, இந்த இதுல பாருங்க, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபீனால், இது வந்து என்னதுங்க அசிட்டோன். அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்சரா காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பால் அண்ட் ஸ்டிக் மெத்தட் அப்படின்றது இந்த ஃபீனாலும் அசிட்டோனும் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கியூமின் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. இட் அண்டர்கோஸ் ஹைட்ராலிசிஸ் இன் அசிடிக் மீடியம் டு கிவ் ஃபீனால் அண்ட் அசிட்டோன். இந்த 4 மெத்தட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண முடியும். புரிஞ்சிச்சுங்களா? ஓகேங்களா. இதுதான் என்னது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய வீடியோஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். தேங்க்யூ ஆல். பார்க்கலாம் அடுத்த டாபிக்ல.